ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா கோயிலுக்கு போயிட்டு இந்த ஆஞ்சலி கார்த்திகை பார்க்குறத தடுத்து நிறுத்தினானுங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பயங்கர கன்ஃபியூஷனில் நம்ம ஜானி அம்மா வீட்டில் அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நம்ம இலக்கியா அந்த கோயில் அப்படி என்ன நடந்துச்சுன்றது உண்மையை சொல்கிறது தாங்க. நம்ம இலக்கியா வீட்டுக்கு போனதும் பார்த்திங்கன்னா, என்ன இலக்கியா கார்த்திக் பிரியா கையில் ப்ரப்போஸ் பண்ணானா இல்லையா, அப்படி இல்லைன்னா அந்த அஞ்சலி ஏதாவது கோயிலில் பிரச்சனை பண்ணி என் மகனோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கோயிலுக்கு போனதுமே கார்த்திக் கால் பண்ணி அவனை அங்கேருந்து போக வச்சுட்ட அத்தை, எந்த ஒரு பிரச்சனையும் அந்த இடத்துல நடக்கலை, பிரியாவும் இந்த அஞ்சலி பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அப்பாடா என் மகனோட வாழ்க்கை எப்போ தான் நான் சரியாக போதோ தெரியல, இந்த அஞ்சலி எதுக்காக என் மகனோட வாழ்க்கையில் தலையிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. இன்றைக்கி தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக பிரியா கையில் அவனுடைய மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்ற போகிறப்ப போனான். ஆனால் இந்த அஞ்சலி எதுக்காக அந்த கோயிலுக்கு போனான், இந்த விஷயம் எப்படி அஞ்சலிக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா, தெரியல அத்தை அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இலக்கியா வேறு கோணத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி வீட்டிலேருந்து போனதோட அவன் ஆஃபீஸில் இருந்து தான் கோயிலுக்கு போனான். அதனால் ஆஃபீஸில் யாருக்கு முக்கியமானவங்கிட்ட சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போயிருப்பான். அவங்கள ஸ்பையை வச்சு தான் அந்த அஞ்சலி இதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாள். முதல்ல அந்த ஸ்பை யாருன்றதை கண்டுபிடிக்கணும். இல்லைனா அவன் கார்த்தி எங்கே போகிறான் வரான் அப்படின்றதெல்லாம் சொன்னான்னா கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாக புகாமரமாக வெடிக்கும். ஏன்னா அஞ்சலிக்கு கார்த்திக் கூட பிரியாவை பார்த்தா அஞ்சலி சும்மா இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா நம்ம கார்த்திக் ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்தாதாங்க. அதுபோக நம்முடைய கார்த்திக்கும் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் நம்ம கோயிலுக்கு போன விஷயத்தை இந்த அஞ்சலிக்கு சொல்லியிருப்பாங்க. அதுவும் போக அவள் இன்னுமே திருந்தாது இருக்கா. இப்போவுமே எப்படியாவது நம்மளை குறுக்கு வழியில் அடையணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால தான் இவளுடைய சகவாசமே வேணான்னு சொல்லிட்டு நான் கடவுளாக பார்த்தேன். பிரியாவை நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த லவ்வை இன்றைக்கி சொல்ல போகலான்ற நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகிற விதமாக இந்த அஞ்சலி இப்போ சிவபூஜையில் கரடி வந்த மாதிரி நின்றுட்டாலே, ஏதோ அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நமக்கு சொல்லி அந்த இடத்துல தப்பிச்சிட்டோம். இல்லைனா அந்த அஞ்சலி கோயில் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பான்னு நம்மளால் சொல்லியிருக்கவே முடியாது. வசமாக மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். அவளை நம்மளே வீட்டை விட்டு துரத்தி விட்டோம், அவளை நம்மளே கூப்பிட்டு வந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல நம்ம பிரியா கையில் யாருக்கும் தெரியாத லவ்வை சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம பிரியா கால் பண்ணுறாங்க. என்ன கார்த்தின்னு என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் கோயிலேருந்து அவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கார்த்திகோட லைஃப்பில் எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள். இல்லை இந்த அஞ்சலியை பார்த்துட்டனால தான் நம்முடைய கார்த்திக் ஓடி போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரியா நினைக்க போகிறாங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.